ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் பார்க்க போகிறது வாழையில வச்சு கொழுக்கட்டை ரெசிபி. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நல்லா அரிசியை வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்து இதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதில் 3 ஏலக்காய், 1 கப் வெல்லம், 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சிறுபருப்போட கலர் மாறினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காவோட வாசம் வர ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மாவும் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜார்லேயே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது இந்த மாவு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்கங்கே கட்டிப்படாமல் அதை சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா மாவு ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். ஒரு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கடாயில் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இலையை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையோட வாசனை நல்லாயிருக்கும் இந்த இலையில வச்சு குக் பண்ணும்போது. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா இலையிலையுமே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வச்சுக்கலாம். மாவு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மடித்ததுக்கப்புறமாவும் நல்லா ஃப்ளாட்டாக பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு சீக்கிரம் குக் ஆகும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற மாவை பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணினதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வாழை இலையை ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா வாழை இலையும் வச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் நம்ம பிடி கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் ஒன்றாவே வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக சாஃப்டான டேஸ்டான வாழை இலை கொழுக்கட்டை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.